ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமலாக்கத்துறைக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், அமைச்சர் ரகுபதி என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் முதலமைச்சராத கோழைகள் பாஜகவுக்கு அனுப்பிடலாம், ஒரு காலம் திராவிட மாடல் அரசை திரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் அமலாக்கத்துறையினுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது என்றும் அறியாத ஆதிக்கவாதிகளின் அராஜக நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்ற இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது என்றும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்தை அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் மெருகல்ல திராணி இல்லாத பாஜக தனது அச்சுறுத்தல் ஆயுதத்தை அமலாக்கத்துறை மூலமாக நீட்டியது பாஜகவின் ஆணவத்திற்கான அடிதான் உயர்நீதிமன்றம் இப்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறார். இரவில் சோதனை நடக்கவில்லை, அனைவரும் வீடு அனுமதிக்கப்பட்டனர், அரசு ஊழியர்கள் யாரையும் நாங்கள் சிறைப்பிடிக்கவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை என்றெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சொன்னபோது பொய் சொல்ல வேண்டும், அனைத்தும் செய்தித்தாள் வெளியாகி இருக்கிறது என நீதிமன்றம் கண்டித்திருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார். டாஸ்மாக் முறையீடு தொடர்பான மார்ச் 25ஆம் தேதி வரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே எந்த அதிகாரி தவறு செய்துள்ளார் என தெரியாமல் எப்படி அனைத்து அதிகாரிகளையும் நீங்கள் எப்படி தடுத்து வைக்க முடியும் என்றும், அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை செய்வது செயல்படுத்திய விதம் தவறு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை நடந்த காரண வழக்குகள் விவரங்களில் 10 தெரிவிக்க வேண்டும் என, இரவு வரை பெண் அதிகாரியை சிறப்பித்து சோதனை நடவடிக்கை எடுப்பதற்கான அச்சுறுத்தல் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றங்களில் எழுப்பியிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் போன்ற அதிகார அமைப்புகளை தனது கைப்பாதையாக ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாகவும், பாஜக ஆளாத மாநிலங்களில் முகாந்திரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை புனைந்து எதிர்க்கட்சிகளை முடக்குவதையே தான் முழுநேர பணியாக கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.